உலக நாடுகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஊருக்குள்ளே ஊட்டி வளர்த்தா அதனால இந்தியா மாத்திரம்தான் நம்ம பிள்ளை இல்லை, வெளி தேசங்களும் நம்ம பிள்ளை தான். அல்லேலூயா. இரவு யூடியூப்ல ஒரு இதில் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ஊர்ல தெரியுமா? பாகிஸ்தான்ல கோமால இருந்த 25 வருஷத்துக்கு மேல கோமால இருந்த ஒரு நபர் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரு. 25 வருஷமா கோமால இருந்தவர். கோமாலாம் ஆல்மோஸ்ட் செத்த நிலை தான், உயிர் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே கிடையாது. கோமா ஸ்டேஜ். 25 வருஷமா இருந்த ஒரு நபர் இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது கோமால இருந்து ரிலீஸ் ஆயிட்டார். 25 வருஷமா இருந்த கோமா அதான் போயிடுச்சு, எல்லாம் போய் ஏஞ்சி உட்காந்துட்டார். இதனால என்ன நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலான முஸ்லிம்ஸ் இயேசுதான் உண்மையான தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உண்மையா நடந்திருக்கு. அது ஃபேஸ்புக் இதில் விட நான் போட்டு விட்டேன் காரியத்தை. நடந்த காரியம். இன்னைக்கு நம்ம பாருங்க, எங்கேயோ யாரோ உலக நாடுகளாக ஜெபிக்கிறாங்க, நம்மளும் ஜெபிக்கிறோம். எப்படியோ கர்த்தர் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் அசைவை உண்டு பண்ணிக்கணும். வரலாறு காணாத ஒரு பெரிய ஒரு பிரேயர் குரூசைடு பாகிஸ்தான் நடந்திருக்கு போன வருஷத்துல, கடைசி முடிவுல 2025 பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 3 நாட்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க பாகிஸ்தான்ல. அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா அங்க அவ்வளவு பெரிய காரியம் கிடையாது. அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல அதுக்கு எவ்வளவு கவர்மெண்ட் இது வாங்கணும், அந்த இதெல்லாம் வாங்கணும். எப்படி கிடைச்சிருக்கோம், அது எப்படி கிடைக்குதோ இல்லையோ, கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் தேசங்களை அசைக்க ஆண்டவர் ஆரம்பித்தார். அல்லேலூயா. நாகாலாந்துல அவ்வளவு பெரிய எழுப்புதல் இன்றைக்கு. நாகாலாந்துல பெரிய அங்க இருக்கிற நிறைய சினிமா தியேட்டர் எல்லாம் நீங்க என்னவா மாறிட்டு இருக்காங்க, சர்ச்சா மாறிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சிங்கப்பூர்ல எல்லாம் அநேக சினிமா தியேட்டர்கள்ல தான் ஆராதனையே நடக்குதான். பார்த்தா சினிமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், உள்ள போய் பார்த்தா சர்ச். அல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தை தொட ஆரம்பித்து. காரணம் என்ன? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பங்கு அதுல என்ன? ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க உலக தேசங்களை நாங்க ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேசம் தெரியுமோ சரி,